பார்த்ததில்ல. நம்ம சுத்தின ஏரியா இடம் வரைக்கும் எங்கேயுமே தண்ணி இல்லை. எல்லாமே கிளியராக தான் இருக்கு, நல்லாவும் இருக்கு. ஹலோ, எந்த நேரத்தில் வாயை வச்சேன்னு தெரியல. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன. திருப்பி துபாயில் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏடா கூடமா இருக்கு இந்த வாட்டி. செம்ம மழை. எப்படி இருக்கு பாருங்க. வாய் வாய் வாய். திருப்பி டேமேஜ் ஏடா கூடமா ஆகுங்க. ஆஃபீஸ் எல்லாம், என்னோடய ஆஃபீஸ் அங்கெல்லாம் மேலேருந்து வாட்டர் லீக் ஆகிட்டுருக்கு. இதான் போயிட்டுருக்கேன், என்ன பண்ணுறதுன்னே தெரியல. irritating stuff. பார்ப்போம் என்ன செய்யலான்னு சொல்லி. கொஞ்சம் மழை நின்றுச்சுன்னா அப்படியே வாக் பண்ணி என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கலாம். இப்போ மழை வேறு பெஞ்சிட்டே இருக்கு. ஸோ வேறு ஆப்ஷனே இல்லை. ராங் வேல போயிட்டுருக்கேன். பிகாஸ் அந்த சைட்லாம் தண்ணி நிற்கிறதுனால வேறு ஆப்ஷன் இல்லை. அந்த சைடு தான் நான் போய் ஆகணும். எவன் வச்ச கண்ணும் ஆஃபீஸ் எல்லா இடமும் கம்ப்ளீட்டாக டேமேஜ். திரும்பி எல்லாமே ரீபில்ட் பண்ணுற மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன். என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. ஸோ பார்ப்போம் எப்படி. திருப்பி இப்போ மழை பெஞ்சதுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எந்த நேரத்தில் வச்சனோ என் வாயை, இந்த மாதிரி ஆயிடுச்சு. வெரி பேட். மழை திருப்பி பெஞ்சதுன்னா இந்த இடம் ஃபுல்லாக, இந்த ரோடு எல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகிடும். பாருங்க, இங்கே பாருங்கள், ஒரு BMW ஃபுல்லாக தண்ணியில் முழுவி இருக்கு. கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, தெரியுதான்னு தெரியல. என்ன செய்யுது, ஆஃபீஸ் சரியாக முழுகி இருக்கு. இடி வேறு இடிக்குது. திருப்பி நல்ல மழை இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேலெல்லாம் பார்த்தா ஃபுல்லாக மேகம் ஃபுல்லாக கட்டிட்டு தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு திருப்பி மழை வரும்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி இந்த மழை வந்துகிட்டே இருந்துச்சுன்னா என்னங்க பண்ணுறது, இரிட்டேட்டிங்காக இருக்குது எனக்கு. இன்றைக்கி நாளைக்கு 2 நாளைக்கு மழை சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப டேமேஜ் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. இன்னும் டேமேஜ் அதிகமாக இருக்கும் லாஸ்ட் டைம் விட. A few minutes later. Sun is back. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிச்சிராங்க. இப்போ பாருங்க எப்படி அடிக்குது சூரியன். அப்படியே போவோம், அப்படியே போய் பார்ப்போம். ஒரு ஸ்ட்ரீட் வாக் மாதிரி எப்படி இருக்குது ஏரியா, எங்கெங்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை, எங்கெங்கெல்லாம் தண்ணி நிற்குது, எங்கெல்லாம் தண்ணி நிற்கலை, எல்லாத்தையும் பார்ப்போம். என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி இந்த கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. என்ன கிளைமேட் சேஞ்சோ தெரில. அதான் இப்போலாம் சம்மந்தமே இல்லாமல் இங்கே மழை பெஞ்சிட்ருக்கு டெசர்ட்டில். இப்போ வருது தான் துபாய் பஸ்ஸு. ஆமாம், இந்த ஊர்ல தான் இதுக்கு பேரு பஸ். துபாயில எல்லாம் இதுக்கு பேரு குப்பலாரி. அப்படியா? ஃபுல்லாக ஏசி பஸ், எல்லாத்துலேயும் ஏசி. மாப்பிள்ள நான் மட்டுமாடா சில்லுன்னு இருக்கேன், துபாயே சில்லுன்னு கிடக்கு.
டாய்லெட்லாம் கூட ஏசி தான். அடிக்கிற வெயிலுக்கு எல்லா இடத்துலையும் ஏசி இருந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும், இல்லாட்டி ஊன்னு ஆகிடும். வெயில் வேறு ஸ்டார்ட் ஆகுது. இந்த வெயில் அடிக்க ஆரம்பித்தாலே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஹீட் ஆச்சுன்னு வச்சுங்க, மைண்ட் ஒர்க் ஆகாது. வேறு ஐயோ எப்படி தெரியுதுன்னு தெரியல கேமராவில். என்ன சம்மந்தமே இல்லாமல் நிறுத்திட்டான் பஸ்ஸுக்காரன். நான் பேசினதை கேட்டுட்டானோ? போடா அடி போடா. அங்கே பாருங்க பில்டிங்ஸ் எப்படி இருக்கு, தெரியுதான்னு தெரியல. காலையில் பேஞ்ச மழைக்கு பயந்துட்டேன் நான். தண்ணி நின்று இருந்தது அந்த ரோட்லாம். மேபி இட் ஸ்டார்டட் ட்ரைனிங் பை நவ். இந்த இடத்துல வந்து ஒரு கேட் மாதிரி இருக்குங்க. அது இந்த சைடு போகிறதுக்கு, அந்த சைடு கிராஸ் பண்ணி போகிறதுக்கு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பார்க்குறேன். அது கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். அங்கே தெரியுதுல்ல, அதெல்லாம் வந்து ஒர்க்கர்ஸ் கேம்ப். நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த இடத்துல அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்காக இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிவிட்டு அதில் ஸ்டே பண்ண வைப்பாங்க. ஒரு வழி ஒன்று பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். பார்த்தீங்களா, ஒரு வண்டி வச்சு ஒரு வழி, ஒரு மேன்மேட் வழின்னு நினைக்கிறேன். இது பசங்க யாரும் க்ரியேட் பண்ணியிருக்கானுங்க. அந்த சைட் போகிறதுக்கு செமையாக இருக்குல்ல வியூ. சாக் இல்லையே வந்துட்டேன். இது ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த சைடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே தண்ணி நிற்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். தண்ணி நிற்குதா இல்லையா அப்படின்னு ஒரு செக் பண்ணிடும். ஆக்சுவலாக இந்த இடத்துலலாம் எதுவுமே இல்லை. அப்படியே போ. காலைல உண்மையாகவே பயங்கரமாக பயந்துட்டேன். இந்த மழை வந்து இந்த மாதிரி என்னை வெறுப்பேற்றி காலையில் தூங்கி எழுந்து வெளியே பார்க்குறேன். மழைங்க. ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது, ஒரு அலர்ட் மெசேஜ் கவர்மெண்ட்லேருந்து. இந்த மாதிரி ரொம்ப ஹெவி ரெயின் இருக்க போது, அதனால் வந்துட்டு எல்லோரும் சேஃபாக இருங்க, யாரும் எங்கேயும் போகாதீங்க, அந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது. அந்த மெசேஜை பார்த்துட்டு சரி ஓகே பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டுன்னு படுத்தேன். காலையில் எழுந்து பார்த்தா ஒரே டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியா போச்சு. என்னோடய ஆஃபீஸ் வந்து மேலே அந்த பேனல்லாம் மாற்றி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் அஸ் கரெக்டாக அந்த டைமில் தான் அந்த மழை பெஞ்சிருச்சு. ஸோ அது வழியாக அந்த பேனல்லாம் கம்ப்ளீட் பண்ணாததுனால அந்த இடத்துலலாம் அதிகமான லீக் இருந்ததுனால ஆஃபீஸ்குள்ளே செம்ம தண்ணி ஆயிடுச்சு. எல்லாம் செட் ஆகிடும். என்ன பண்ணுறது. இங்கே தெரியுதுங்களா, இது வந்து ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஏரியா. கம்யூனிட்டிக்குள்ளே வர்றதுக்கு அந்த இடம் நான் சொன்ன மாதிரியே பிளாக் ஆகிருக்கு. இது தாங்க பிரச்சனையே. பட் ஆனால் பார்த்தீங்களா, 2 வண்டி நிற்குது பாருங்கள். இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று வச்சு சக் பண்ணி எடுக்கிறாங்க வாட்டர் எல்லாத்தையும். ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கு. எவ்வளோ தூரம் ஏறி இருக்குது பார்த்தீங்களா. இது கொஞ்சம் லோ லைன் இந்த ஏரியாவில். ஸோ நான் சொன்ன மாதிரி மழை பெய்யும் போது தண்ணி நிற்க தான் செய்யும். பட் அது எவ்வளோ சீக்கிரத்தில் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்றது தான் விஷயம். அது நடக்குது பாருங்கள். அந்த சைடெலாம் வண்டி வச்சு தண்ணி இழுத்துட்ருக்காங்க பாருங்கள். இது வந்து இன்னும் ஒரு 2 hours வந்து நம்ம இந்த சைடு பார்த்தோம்னா இந்த தண்ணி எதுவுமே இருக்காது. இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிருப்பாங்க. ஏரியாவில் பயங்கரமாக கொசு வேறு இருக்குங்க.
நல்ல கொசு இருக்குது, ரிஸ்க்கு. கிளம்பலாம். ஸோ இதுதான் விஷயம். கொஞ்சம் தண்ணி நின்ன உடனேமே கவர்மெண்ட்டுக்கு நியூஸ் போவோம் எந்த ஏரியாவில் எவ்வளோ தண்ணி நிற்குதுன்னு சொல்லிட்டு. உடனே ஆளுங்க வந்துடுவாங்க. உடனே கிளம்பி வந்து ஏரியாவை கிளியர் பண்ணுறதுக்காக பார்ப்பாங்க. அதான் நடந்துகிட்ருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 ஹார்ஸ் இன்னும் 2-3 வண்டி வரும், வந்துட்டு எல்லா தண்ணியும் எடுத்துருவாங்க. ஸோ தட் ஏன்னா இது ஒரு மெயின் எக்ஸிட் அண்ட் என்ட்ரி ஏரியா இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு உள்ளே வர. யாருமே இல்லாததுனால அப்படியே ஜாலியாக ரோடை க்ராஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரிலாம் க்ராஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி டைமில் தான் நம்ம ஜாலியாக ஃப்ரீயாக நடந்துக்க முடியும். ஸோ அப்படியே க்ராஸ் பண்ணி வந்திருக்கேன். அந்த சைடு ஒரு குட்டி சிட்டி சென்டர் இருக்குது. அந்த சைடு எப்படி இருக்குன்னு அப்படியே போய் பார்க்கலாம். பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இந்த அப்பார்ட்மெண்ட் கூட ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு அப்பார்ட்மெண்ட். ஆக்சுவலாக இப்போ நம்ம நடந்து போகிறது வந்து சைக்கிளிங் ட்ராக். ஆனால் சைக்கிளில் பின்னாடி வந்தாங்கன்னா இடிச்சிட்டு போயிட்டே இருப்பான். நம்மளாம் யார் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் நம்மளே வந்து மறைக்க முடியுமா? பட் இப்போதைக்கு இந்த சைடு தண்ணி நிற்கிறதுனால எதுவும் வண்டிலாம் வராது. ஸோ நம்ம நடக்கலாம் ஜாலியாக, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படியே நடந்து நேராக போவோம். எப்படி இருக்குது வியூ? பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த ஏரியாவெல்லாம். இது ஒரு ஹோட்டல். இது வந்து அலாஃப்ட் எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு ஹோட்டல் இந்த எல்லா கம்யூனிட்டிக்கும் ஒரு ஹோட்டல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் இது. இந்த பில்டிங்ஸ் பேர் வந்து தமாக் பில்டிங்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் லேக் சைட் டவர்ஸ். அங்கே ஒரு லேக் இருக்குது, அதனால் அது பேர் வந்து லேக் சைட் டவர்ஸ். இது வந்து ஒரு கஃபுன்னு சொல்லிட்டு நடமாடும் பெட்ரோல் பங்க். பெட்ரோல் வேணும் அந்த ஆப்பு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா, டவுன்லோட் பண்ணிட்டோம்னா அதிலேருந்து வந்து நம்ம வண்டி எங்கே இருக்கோ அதே இடத்துக்கு வந்து அவங்க பெட்ரோல் போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதான் அதனோட வேலை. அட் த சேம் டைம் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டோ எதுவோ அது மாதிரி எதுவுமே கிடையாது. பெட்ரோல் பங்க்கில் என்ன காஸ்ட்டோ அதே காஸ்ட்டு தான் இந்த கஃபுன்றதுலேயும் கொடுப்பாங்க. அட் த சேம் டைம் அதில் பாயிண்ட்ஸ் எல்லாம் வேறு இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அடிக்கடி அவங்ககிட்ட போட்டிங்கன்னா 1 லிட்டர் ஃப்ரீ, 50% ஃப்ரீ, அந்த மாதிரியான சில ஆஃபர்ஸ் எல்லாம் கூட இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஹோட்டல் எலாஃப்ட்னு சொல்லுவாங்க. அது பின்னாடி இருக்க அந்த ஹோட்டல் வந்து 5 பாம் ஜுமேரா. ஆக்சுவலி 5 ஜுமேரான்னு நினைக்கிறேன். அந்த ஏரியா பேர் வந்து JVC, ஜுமேரா வில்லேஜ் சர்க்கிள். ஸோ அது வந்து 5 ஜுமேரா வில்லேஜ் சர்க்கிள் ஹோட்டல். இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் ஹோட்டல். ஸோ நான் சொன்ன லேக் சைட் டவர்ஸ் வந்து இதுதான், தமாக் லேக் சைட் டவர்ஸ். அது அந்த டவரில் என்னென்னா, ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த லேக். இது வந்து மேன்மேட் லேக். இந்த லேக்கு பக்கத்தில் இன்னொரு லேக்கும் இருக்கும். இந்த லேக் கவர் ஆகிற ஏரியாவுக்கு பேர் வந்து, அதனால் அந்த பில்டிங்கோட பேர் வந்து லேக் சைடு, தமாக் லேக் சைடு அப்படின்னு சொல்லி பேர் அந்த பில்டிங்ஸ்க்கு. அண்ட் அதுவும் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து சிட்டி சென்டர். இந்த ஏரியாக்கான ஒரு சின்ன மால், குட்டி மால் மாதிரி எல்லாமே இருக்கும் அங்கே. ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம், H&Mலாம் இருக்குது உள்ள, டைஸோ, கேரிஃபோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் பிக் பஜார் மாதிரி அந்த க்ராசரி எல்லாமே வாங்குகிற மாதிரியான ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஸோ இதுதான் லேக் சைடு. இதுதான் அந்த லேக், மேன்மேட் லேக். எப்படி இருக்குது? செமையாக இருக்குல்ல?
பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈவினிங்கில் வந்து நம்ம இங்கே உட்காந்தோம்னா. இடத்துலையும் அப்படியே கல் போட்டு ஃபென்ஸ் போட்டு எல்லாமே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்துட்டு மீன் நான் பார்த்ததில்ல, பட் ஆனால் தண்ணி எல்லாம் வந்து பைப் மாதிரி வச்சு தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க இதுக்குள்ளே. பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல வியூ. அப்படியே மூஞ்சி மேலே அடிக்குது சூரியன். எப்படி இருக்கு பாருங்க. காலையில் என்ன சேஷ்டை கொடுத்தது இந்த ஊர், இப்போ எப்படி இருக்கு பாருங்க. பீஸ்ஃபுல்லாக வந்து ஜாலியாக உட்காந்துப்பா, அப்படியே நேச்சரை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். அப்படி இருக்குங்க. எப்படி இருக்கு, செம்மையாக இருக்குல்ல. இது வந்து ஒரு சின்ன பஸ் ஸ்டாப் தான். இங்கே நிறைய பேர் வரமாட்டாங்கன்றதுனால ஒரு சின்ன பஸ் ஸ்டாப். இது வந்து துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னமோ உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற. துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு கேக்குறேன். டைம் டேபிள் என்ன பஸ் நிற்கும், அது எத்தனை மணி வரைக்கும் நிற்கும், எந்தெந்த டைமுக்குலாம் பஸ் வரும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல நார்மலாக வந்து ப்ராப்பராக கட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது என்ன கட் பண்ணி? எஸ் எஸ், மை நேம் இஸ் விஜய். வாட்ஸ் யுவர் நேம்? Tom, where are you from, Tom? Orhan. I'm from Turkey. Turkey, you? I'm from China. China? Yeah. You doesn't look like you're from China. That is, but his mom's from England. Okay. Where from England? She's from. So like you know South London. What are you filming? I'm just filming this place. So I just want to show the community how it looks and everything to my people back in India. Yeah. So just want to It's know. gonna go on YouTube. Yeah, Oh, you're probably gonna be sometime. famous. I'm not famous. I've just started my YouTube channel. So you guys will be there in some of my first Okay. videos. Okay. When we're famous, you gotta give us a shout out. What's your thing? I'll name? do I'll that. Vijay, Vijay. Okay, let me type it down. Yeah. Make sure I get it. Yeah. Sex that to me. Vijay. Vijay, way of life. Okay. I have only one video. This is my second video, so I'm Okay. pretty new. But let me boss. see. Thanks, guys. Have a nice time. See ya. You too. Bye. Bye. Okay, இந்த சைடு. ஸோ இதான் என்ட்ரன்ஸ் இன் சென்ஸ் த வே. இங்கே பாருங்களேன், காலையில் பெஞ்ச மழைனாலே என்னன்னு தெரியல, இந்த ஷெட்டு, கார் பார்க்கிங் ஷெட்டு வந்து இதுவாக இருக்குது. கிட்ட எடுத்துகிட்டு போய் காமிக்கிறேன். அதான் பார்த்தீங்களா, லாஃப்ட் ஹோட்டல். ஓகே, விழுந்துருச்சா இல்லை மெயின்டெனன்ஸ் ஒர்க்கா ஒன்றும் புரியல. நல்லா தான் இருந்தது, விழுந்துட்டுருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம இப்படி போய்டும். என்ன சொல்லுவேண்ணா, இப்போ ஒரு காஃபி டீ என்ன குடிக்கலாம். ஸோ நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா, ஸ்டார்பக்ஸ் உள்ள வந்தேன் காஃபி குடிக்கலாம்னு சொல்லி. how much brother? ஒரு ஸ்பானிஷ் லாட்டே ஆர்டர் பண்ணியிருக்கேன். Application you have, sir? I don't have. What's your good name? Vijay, Vijay. V-I-J. AY. Paying by card? Yeah, Hot Spanish latte, yeah? yes. You can scan that. $32 dirhams. 32 dirhamsனா எவ்வளோ தெரில, 23 600 rupees something. ஸோ பார்ப்போம், ஒரு இடத்துல போய் உட்காருவோம். அப்படியே அண்ணன் போடுறாரு காஃபி போட்டுட்டு ஸ்பானிஷ் லாட்டே எடுத்துகிட்டு அப்படியே போய் ரிலாக்ஸ் பண்ணேன். செம்ம டயர்டாகிடுச்சு. ரொம்ப தூரம் வாக் பண்ணிட்டேன். திருப்பி வரப்போ வாக் பண்ணி போகணும். அதனால் இட்ஸ் கோயிங் டு பி வெரி டயரிங். பட் நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியே உட்காருவோம் நம்ம. ஓகே, காஃபி வாங்கிட்டு திருப்பி வரேன். வாங்கியாச்சு ஸ்பானிஷ் லாட்டே. சுகர் எடுத்துக்கலாம். ப்ரௌன் சுகர் தான் நான் சாப்பிடுவேன். எங்கள் டயட்டில் இருக்கேன். 2 சுகர். நான் காசு வாங்குறானுங்களா, எல்லாமே 2 எடுப்போம். 2 3 எடுப்போம். மீந்ததுன்னா வீட்டுக்கு எடுத்துப்போம்.
எதுக்கு இவனுங்க கொடுத்துட்டு போனோம் நம்ம சொல்லுங்கள், நம்ம எதுக்கு இவனுங்களுக்கு கொடுக்கணும்? அதான் காசு கொடுக்குறோம்ல. அப்படியே ஒரு இடத்துல உட்காருவோம். அப்பா ஸோ வாங்கிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கல்ல ஒர்க் எப்படி நடந்துகிட்ருக்குன்னு சொல்லி. ஒரு இடத்துல தண்ணி எடுக்கிறாங்க, இன்னொரு இடத்துல தண்ணியை கொட்டுறாங்க. எல்லா இடமும் மழை பெஞ்ச உடனே தண்ணி நிற்கிது தான், ஒன்றும் பண்ண முடியல. ட்ரைனேஜ் சிஸ்டம் தான் ஒர்க் பண்ணணும். பட் ஸ்டில் அதுக்கான இனிஷியேட்டிவ் கரெக்டாக எடுக்கிறாங்களே. இனிஷியேட்டிவ் இன் சென்ஸ், ஒரு இடத்துல மழை பெய்ய போதுன்னா நேற்று ஈவினிங்கில் நமக்கு வார்னிங் வந்ததாகட்டும், நேற்று ஈவினிங் இன் சென்ஸ் நைட்டு, அதுக்கப்புறம் மார்னிங்லேருந்து அவங்க அதுக்கான வேலை செய்கிறதாகட்டும், எல்லா சைட்லேருந்துமே நியூஸ்லேருந்து, நியூஸ் சேனல்ஸ்லேருந்து, லோக்கல் அத்தாரிட்டிஸ் எல்லாருமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இங்கே போகாதுங்க அந்த மாதிரி. அப்படியே ஒரு காஃபியை குடிச்சிட்டு ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே போய் நம்மளால் எதனா இந்த பண்ண முடியுமா? இந்த ஊரை சரி பண்ணுறதுக்கு எதனா ஐடியா எதனா கொடுக்க முடியுமா கிங்குக்கு? இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க. டெல் மீ. ஒரே குழப்பமா இருக்கு சார். நான் சொல்றேன், டிஸ்டன்ஸ் தான் காரணம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். டேய் அப்படி தானே தோணுது. தோணும் உங்களுக்கு தோணணும், எல்லாருக்கும் தோணணும். அதே மாதிரி வீடியோ லாங்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஐம் சாரி, பட் இப்படி தான் என் வீடியோ இருக்க போகுது. ரொம்ப லென்த்தாகவும் ஒரு மனுஷனோட பேஷன்ஸை செக் பண்ணுற மாதிரியான வீடியோஸாக தான் இருக்க போகுது. எல்லாருமே செம்ம காண்டாவாக போகிறீங்க, இவன் என்ன இந்த மாதிரி இரிட்டேட் பண்ணுறானே அப்படின்ட்டு. பட் என்ன பண்ணுறது? ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டார் பாக்ஸில் குடித்தோம். அதே மாதிரி நம்ம ஏரியாவில் வந்து ஒரு லோக்கல் கடை இருக்குது. இந்த காஃபி வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டார் பாக்ஸில் இந்த காஃபி வந்து 32 grams பார்த்தோம்ல. இதுட்டாக சொல்லணுன்னா அரௌண்ட் 600-700 rupees இருக்கும். நம்ம இதுவே நம்ம சேட்டா கடையில் போவோம். நான் கொண்டு போகிறேன் சேட்டா கடை சாயா எப்படி இருக்குன்ட்டு. அது எவ்வளோ ரூபா, அது எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. இது நல்லா தான் இருக்குது, ஆனால் நல்லா இல்லை. வேறு வழி இல்லாமல் குடிச்சிட்ருக்கேன். என்ன செய்யறது? நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியா, யாருமே இல்லை பாருங்கள். எல்லாம் இந்த மாதிரியான ஒரு குட்டி சோஃபா மாதிரி போட்டிருப்பானுங்க. சோஃபா இல்லை, இந்த மாதிரி சோஃபானும் சொல்லலாம். இதில் உட்காந்துட்டு ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு காஃபி குடிச்சிட்டு அப்படியே போவாங்க. வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்குங்க. வெயில் அடிக்குதுன்ட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தா இன்றைக்கி மழை பெஞ்சிருச்சு. 2-3 நாள். நேற்றுலாம் செம்ம டென்ஷன், ஃபுல் வெயில். இன்றைக்கி ஃபுல்லாக மழை வந்து டென்ஷன் ஆகிடுச்சு. ஒரு மனுஷனை எப்படிலாம் சோதிக்கிறானுங்கள்ல, ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு காஃபி குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே நடக்க ஆரம்பிக்கலாம். திருப்பி வந்த வழியே போக வேண்டியது தான். பட் வந்த வழியே போகும்போது எப்படி இருக்குது பார்ப்போம். திரும்பி பார்க்கும்போது, கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்குன்ற பார்ப்போம். ஸோ இந்த சைடு ஒரு வழி இருக்குது, அதில் பூந்து அப்படியே நேராக போனால் நம்ம வந்தோம்ல அந்த ரூட்டே வந்துடும். அப்படியே சன்செட்டை பார்த்துட்டு அப்படியே நடப்போம். சிட்டி சென்டர், இந்த சிட்டி சென்டரில் தான் முக்கால்வாசி டைம் நான் இருப்பேன் ஈவினிங்லலாம். முதல்ல டிசம்பர்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஏரியா. டிசம்பர் டைமில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு குழந்தைங்களுக்கு வின்டர் கேம்ப் இல்லை, அது பேர் வின்டர் ஒண்டர்லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து இந்த இதுவெல்லாம் இருக்கும், இந்த குழந்தைங்க விளையாடுற விஷயங்க, அப்புறம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாமே இருக்கும். அங்கே வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ஜெயின் ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். அங்கே ஜெயின் ஸ்க்ரீன் போடுவாங்க. அந்த ஜெயின் ஸ்க்ரீனில் வந்துட்டு மூவிஸ் போகும். அந்த மூவிஸ் அப்படியே, எனக்கு இந்த அனிமேஷன் மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன பண்ணுறது, இந்த அனிமேஷன் மூவிஸை வந்து ஈவினிங் டைமில் உட்காந்து பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு ஒரு பர்கரை வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக வீட்டுக்கு போகிறது. ஸோ நம்ம இப்போ ஜீப்ரா கிராசிங் ஆண்ட இருக்கோம்.
இங்கே பார்த்தீங்களா எல்லோரும் வந்து நிற்பாங்க. ஜீப்ரா கிராசிங்கில் நம்ம தான் கிங்கு. நம்ம வந்தோம்னா எல்லோரும் நின்று தான் ஆகணும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஜீப்ரா கிராசிங்னு ஒன்று வந்துருச்சுன்னா அந்த இடத்துல நிற்கிறோம். அது எவ்வளோ பெரிய பஸ்ஸாக இருந்தாலும் சரி, லாரியாக இருந்தாலும் சரி. இங்கே யாரும் வரல, வந்தால் காமிப்பேன். பாதிரி நிற்பாங்க. இந்த இடத்துல வரும்போது எப்படி நடப்பேன் தெரியும்லான்னு இப்படி தான் நடப்பேன். ஏன்னா இங்கே வந்துட்டு நம்ம தான் கிங்கு. ஐயோயோ கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது இருக்குங்க. அந்த பில்டிங் அண்டை வந்து அந்த சைடு போகணும் நம்ம. அதோ தெரியுது ஃப்ளாட். எப்படி இருக்கு? நான் ஒரு பிரில்லியன்ட் கேமராமேன். பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? வாவ், எப்படி இருக்கு பாருங்க. பூக்களே சற்று ஓய்விடுங்கள், விஜய் வந்து விட்டான், விஜய் வந்து விட்டான். பூக்களே தயவு செஞ்சு பாட்டு மட்டும் பாடாதுன்னு தானே யோசிக்கிறீங்க? ஓகே, பாட்டு பாடல. ரோட் சைடில் இருக்கிற இந்த குட்டி குட்டி செடியெல்லாம் நல்லாவே மெயின்டைன் பண்ணுவாங்க இங்கே. அதுக்கு ஸ்பெஷலாக இந்த சொட்டு நீர் பாசனம்னு சொல்லுவாங்கள்ல, சொட்டு நீர் பாசனமோ என்னமோ அதுதான் நினைக்கிறேன். இது பாருங்களா, தண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக யாரும் தண்ணியில் வந்து ஊற்றலாம் மாட்டாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பைப் தெரியுதா? அந்த பைப்பில் ஆட்டோமேட்டிக்காக இங்கே எப்போது சென்சர்ஸோடு இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை டைமிங் படி அப்பப்போ தண்ணி வரும். இந்த செடிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ தண்ணி வேணும், அது எல்லாமே அதுவே கரெக்டாக மானிட்டர் பண்ணி தண்ணி விடும். நடந்து வரும்போது ஒரு விஷயத்தை கவனித்தேன். அங்கே தூரத்தில் தெரியுதான்னு தெரியல, பசங்க கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கானுங்க. போய் பார்ப்போம் யார் எந்த ஊர் பசங்க கிரிக்கெட் ஆடுறானுங்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு அங்கே தூரத்தில் போய் பார்ப்போம். பாகிஸ்தானிஸ் பங்களாதேஷிஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஸோ அவனுங்களாம் ரொம்ப கிரிக்கெட் ஆர்வம் அதிகம், நம்ம ஊர் பசங்க மாதிரியே. அவனுங்களாம் விளையாடுவாங்க, நம்ம பசங்களாம் கலந்து தான் விளையாடுவாங்க. நம்ம ஊரில் தான் பாகிஸ்தான் அப்படிலாம் பார்க்குறோம்ல. இங்கே எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்கள் டெய்லி யார் கூட பேசிட்டு தான் இருப்பீங்க. இப்போ எனக்கு ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானியாக தான் இருப்பான். ஸோ எல்லாருமே இங்கே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும், வேறு வழி இல்லை. இன்னொரு தேர்ட் கண்ட்ரியில் இருக்கும்ல. ஸோ எல்லாருமே இங்கே அந்த மாதிரி தான் பழகி தான் ஆகணும். நல்ல வியூ இல்லை. இந்த இந்த ஃப்ளாட்ஸில் நான் இருக்கும்போது ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்தேன். இந்த ஃப்ளாட்ஸை அந்த ஃபோட்டோஸ் நான் இந்த கிளிப்போடு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். எனக்கே டவுட் ஆச்சு, நான் தான் அந்த ஃபோட்டோஸ் எடுத்தேன். ஆனால் உண்மையாக நான் தான் எடுத்தேன். போகிறேன். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சவனுக்கு பாகிஸ்தானிஸ் தான் நினைக்கிறேன். பார்ப்போம் அவனுங்களை வீடியோ எடுக்க விட்றானுங்களான்னு. என்னாச்சு? என்ன ஒண்ணாச்சு? போங்கடா. இந்த மாதிரி ஆயிடுச்சு குமாரே. சரி விடுங்க, சண்டைன்னு வந்தால் சில அடிகள் படத்தான் செய்யும். நாளை பின்ன இதெல்லாம் கூட ஹிஸ்ட்ரியில் வரும். நம்மளை பற்றி 4 பேர் பேசுவாங்க. எவன் வச்ச கண்ணும் அவுட்டு. சிகரெட் பிடிச்சிட்டு ஆடினாரு, அவுட் ஆகிட்டாரு. ட்ரெஸ்ஸை அழுக்கு பண்ணி கீழே விழுந்து இப்படி ஆகிப்போச்சு. வீட்டுக்கு போனால் தான் இருக்குது நீ கச்சேரின்னு நினைக்கிறேன். எனக்கு வேறு வழி இல்லை, அப்படியே நடக்க ஆரம்பிப்போம், கிளம்புவோம், போவோம் அப்படியே. ஸோ இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது வந்தோம்ல, அந்த சைடு ஒரு இதுலேருந்து பூந்து உள்ளே வந்தோம். பாருங்கள் இப்போ நிற்பான் பாருங்கள் நமக்கு பஸ்கார் நிற்கிறேண்ணா. அந்த பயம் இருக்கட்டும். சில பல அடிகளை தாண்டி இந்த வீடியோவை செஞ்சிட்ருக்கேன். என்ன பண்ணுறது, பார்ப்போம். அப்படியே நடந்து போகிறேன் நான். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வந்த வழியாகவே திரும்பி போவோம். ஆனாடா சாமி, நான் இங்கே நடக்கலை, இந்த சைடு நடக்கிறேன். டைம் சரியில்லை. வந்தாச்சுங்க.
இதை தாண்டி அங்கேருந்து நடந்து வந்துட்டேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன கேப் இருந்ததில்ல, கேப் வழியாக அந்த சைடு போயிடலாம் நம்ம. ஸோ வீட்டுக்கு போகிறதுக்கு அந்த சைடு தான் போகணும். ஸோ அதனால் அப்படியே நடப்போம். இதுதான் அந்த சின்ன கேப். எப்படி இருக்கு? அப்படியே போனேன். சூப்பராக இருக்குல்ல வியூ. இன்டர்ஸ்டெல்லர் படம் மாதிரி ஒரு வார்ம் ஹோல்குள்ளே பூந்து இந்த சைடு பூந்து அந்த சைடு வர மாதிரி, இந்த கேலக்சிலேருந்து பக்கத்து கேலக்சிக்கு போன மாதிரி போனோம் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் போகலாம், நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் அந்த சைடு போவோம். ஸோ மழை இன்னியோட நின்றுச்சான்னு கேட்டிங்கன்னா தெரியல. பட் வெதர் ஃபோர்காஸ்ட் படி, கவர்மெண்ட் ஃபோர்காஸ்ட் படி 2nd and 3rd வந்து மழை இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. என் ஆஃபீஸ் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லைட்டு கம்மியாக இருக்குது இப்போது. அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். அப்போ வீட்டில் போயிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு இந்த கை என்ன ஆச்சுன்றது பார்க்கணும். ஓகே, வந்தாச்சு. லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏறி மேலே போக வேண்டியது தான். இதோடு இந்த வீலாக் முடிச்சுக்கலாம். சம்பவம் ஆகி போச்சு இன்றைக்கி. பட் லெட்ஸ் see என்ன ஆகுதுன்னு சொல்லி. இதோடு முடிச்சுக்கலாம் அந்த வீலாக.